7P நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா. 7P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நேற்று இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அவசரமான செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் வருகின்ற காலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வாக்காளர்கள் எப்படி வாக்களிக்க வருவார்கள் என்ற அந்த கேள்வியை எழுப்பி அவர்களுக்கு என்ன மாதிரி வசதிகளை வாக்காளர் மையத்தில் செய்யலாம் என்ற ஆலோசனையை செய்து வந்தனர். இந்த செய்தி ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நிறைய பேர் வாக்களிக்க வராததற்கு காரணம் அதிவிதமான ஹீட், வெப்பம் என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இப்படி ஒருபுறம் இருக்க, இன்னும் ஒவ்வொரு நாளும் வெப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம். அதிலும் குறிப்பாக இந்தியா முழுவதும் வெப்ப அலைகள் வீச காத்திருக்கின்றன. வெப்ப அலைகள் என்றால் என்ன? இதற்கும் வருகின்ற மழைக்கும் என்ன சம்பந்தம்? இந்தியா போன்ற நாடுகள் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். வெப்ப அலைகள் என்று சொன்னால், ஒரு மாநிலத்தில் 2 மாவட்டங்களில் 45 டிகிரிக்கு மேல் வெப்பம் வீசியது என்றால் அது வெப்ப அலையாக பார்க்கப்படும். இல்லை என்றால் 40 டிகிரி வெப்பமாக இருந்து 2 இடங்களில் 4 டிகிரிக்கு மேல் முன்பை விட வெப்பம் அதிகமானால் அது வெப்ப அலையாக பார்க்கப்படும். சரி, இந்த வெப்ப அலைக்கும் வருகின்ற மழைக்கும் என்ன சம்பந்தம்? உதாரணமாக, இந்தியாவில் அதிக வெப்ப அலைகள் வீசுகின்ற அதே வேளையில் நாம் அண்டை நாடுகளான பாகிஸ்தானில் மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றது. சைனாவில் குவாங்டாங் என்ற இடத்தில் மழை வெள்ளம் புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், இந்தியாவில் வெப்ப அலைகள் வீசும்போது வழக்கமாகவே சைனாவில் வெள்ளம் வரும். அந்த வெள்ளம் முடிந்த பின்பு இந்தியாவில் வெள்ளம் வரும் என்பது காலநிலை ஆராய்ச்சியாளர்களின் பொதுவான கருத்து. இப்படி இருக்கையில் அதிக வெப்பம் வீசும்போது மண் வறட்சியாக ஆக்கப்பட்டு, அதாவது அந்த மண்ணோடைய தன்மை இறுக்கமாகப்படும். ஒருவேளை வெள்ளம் வந்தால் அந்த நீரை உறிஞ்சுவதற்கு அந்த மண் சிரமப்படும். அப்போது உள்ளே இருக்கும் காற்றும் தண்ணீரை உள்ளே செல்ல விடாது. இது போன்ற காரணங்களால்தான் தென் மாவட்டங்களில் வெள்ளத்தை நாம் பார்த்தோம். உதாரணமாக, துபாயில் கூட திடீரென பெய்த மழைக்கு இதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு செய்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இந்த எச்சரிக்கை மணியை தொடர்ந்து இயற்கை நமக்கு அடித்துக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இந்திய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்திய அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் தேர்தலில் அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் நாம் நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும், விவசாயத்திற்கான முன் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் வருகின்ற காலங்களில் இந்தியா ஒரு விவசாயம் மிகுந்த நாடு. ஆனால் அந்த விவசாயம் மிகுந்த நாட்டிலே வறட்சி ஏற்படும் என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். உதாரணமாக 2021 வறட்சியின் அளவு 7% இருந்தது. 2022 அது 22% மாறியது. இன்னும் வரும் காலங்களில் அதிகமாக வறட்சி ஏற்பட்டால் விவசாயிகள் தத்தளிப்பார்கள். ஆகையால் நீர்நிலைகளை பாதுகாப்போம். அரசாங்கம் உடனடியாக தூர்வாரி வருகின்ற மழையை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உங்களோடு நாங்களும் வைத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.